வெல்கம் டு அனிமே தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி எல்சியூ சாமுராய் சீசன் 1 எபிசோட் 4. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வில்லனை தான் காட்டுறாங்க. ஹோஜா கிளான்லேருந்து தப்பிச்சு போன யாரையுமே நீ உயிரோட விடக்கூடாது. அதுக்காக தான் உனக்கு நான் கவர்னர் போஸ்டிங்கே கொடுத்துருக்கேன். அதுவும் அந்த யோசிரோஜி இருக்கானே, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அவனை கொண்டுட்டு வான். ஒரு பூச்சியை கொள்கிற மாணிக்கு எல்லாரையும் கொண்டுட்டு வான். இங்கேருந்து தப்பிச்சு போன யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வில்லனும் சொல்கிறான். என் பார்வையில் இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னோடய அம்புல இருந்தும் அவங்க எல்லாரையுமே நான் கொண்டுட்டு தான் வருவேன். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரிலேயே நான் தான் சிறந்த அம்பு வீச்சாளர்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா வீரர்களுக்கும் என்னத்தான் உதாரணமாகவும் சொல்லுவாங்க. ஹீரோ அம்பு விடுறதுன்னு சொல்லுவார். ஆனால் நான் இன்னுமே அந்தளவுக்கு நல்ல ட்ரைனிங் ஆகலை. இன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு என்னால் நல்லா அம்பு விட முடியும். மாஸ்டரும் நினைக்கிறாரு, இது ஸ்பெஷல் கில்லாக இருக்கும் போலையே. டோக்கியோ கிட்ட ஓடுற திறமை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, அம்பு விடுற திறமையும் இருக்கான். உடனே நிறுத்துங்க. இங்கே சடாமுனி அகஸ்வரா வரான். அவனுடைய ஆட்களையும் கூட்டிகிட்டு வரான். நீ அவனை பார்த்துருக்கான். உங்கள் அப்பாவை பார்க்குறக்கா அவன் வந்திருப்பானே கமுக்குரா வில்லேஜுக்கு அப்படி சொல்லி யோசிராஜையும் கேட்குறாரு. இல்லை, நான் அவனை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பேரையும் நான் கேள்விப்பட்டதில்லை. எங்கள் அப்பாவை பார்க்க நிறைய பேர் வருவாங்க மாஸ்டர். இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. மாஸ்டர் சொல்கிறாரு, அவன் தான் இந்த கண்ட்ரிலே சிறந்த அகஸ்வரம் வந்துடுறான். உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு யோசிராஜி. இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் இப்போ ஹோஜா கிளானுக்காக நான் ஒர்க் பண்ணல. இப்போ நான் எம்பரருக்காக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு, கவர்னர் போஸ்டிங். நான் இங்கே சர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஹோஜா கிளானில் இருக்க யாருக்காக நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா இனிமேல் இந்த ஸ்வாஸ்டின் எனக்கு சொந்தம். நான் இப்போ சர்ச் பண்ணல, போயிட்டு இன்னொரு டைம் வருவேன். ஆனால் அவங்க மட்டும் இருந்தாங்க, உன் கதை அவ்வளோதான். எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் உன்னை நான் கொன்றுவேன். என் அம்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. உனக்கு அது தெரியும் நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. என்னை முட்டாளாக்கணும்னு நீ நினைக்காத. ஹீரோவும் அதை பார்த்து பயப்படுறான். ஓ, நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி யோசிராஜியும் சொல்கிறான். அப்படி யாரையாவது பார்த்தாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி யாரையும் ஒழிச்சு வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. நான் இப்போ வேகமாக வந்ததுனால எதுவும் வாங்காமல் வந்துட்டேன். அதனால நான் ஒரு கிஃப்ட், அதுவும் கட்டாரு, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிடுறான். ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவன் நம்மளை பார்க்குறப்ப ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்த்தான். அவனோட பார்வை ஒரு சைக்கோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனுடைய அந்த ஆர்ச்சர், அதை பார்த்து நான் மெய்மறந்து போயிட்டேன். அவன் ரொம்ப திறமையானவன். இப்படி ஒரு ஆர்ச்சர் நான் பார்த்ததே இல்லை. அவன் வில்லனாக இருந்தாலுமே அவனை பாராட்டக்குரிய விஷயந்தான். நம்ம இப்போ கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடலாமான்னு சொல்லி மாஸ்டரும் கேட்குறாரு. என்ன அப்படி சொல்லி அவனும் புலம்பிட்டு போயிட்டுருக்கான். லார்டு டோக்கியோக்கி, நீங்கள் தான் அடுத்து இதில் கலந்துக்கிற போகிறீங்க. ஆல் த பெஸ்ட்டு, உங்களுடைய பெஸ்ட்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சிசோவும் சொல்கிறான். மாஸ்டர் சொல்கிறாரு, நீ டேஞ்சரஸான ஒரு நேம் யூஸ் பண்ணுற. லார்டு டோக்கியோக்கின்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது. இந்த க்ரௌடில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் லார்டு டோக்கியோக்கி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர். இனிமேல் நான் பிக் பிரதர்னு சொல்லியே கூப்பிட்றேன், சரியா? உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்கள் பிக் பிரதர்னு சொல்லி சினாகோவில் இது ரொம்ப ஃபேமஸான போட்டியாச்சே. அது சினாகோடைய கவர்னர். நான் இங்கே இல்லாமல் எப்படி இவங்க போட்டி நடத்தலாம்? இதில் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன். என்ன யாராவது கலந்துக்கிற முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லி வில்லனும் நினைக்கிறான். அப்படி சொல்லி ஹீரோவை தூக்கி கட்டுறாரு. நீங்கள் என்ன முட்டாளாவனாலும் ஒரு முயலுக்குள்ளே ஒழுங்காக சுட முடியாதுன்னு சொல்லி அயக்கா சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கல்ல, அவ்வளோ சுவாஸ்டினோட கதை அவ்வளோதான் முடிஞ்சு. மாஸ்டர் சொல்கிறார், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஒரு அம்பு எடுத்து வில்லனை பார்த்து அட்டாக் பண்ணுறான். வில்லன் ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோ இன்னொரு டாக் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது வில்லன் ஹீரோ துரத்திட்டு அட்டாக் பண்ணிடுறான். வில்லனுக்கு 5 பாயிண்ட் கிடச்சிருது. அவ்வளோதான். எனது ரத்தமா, இதுவே ஒரிஜினல் நம்பர் இருந்தால் நான் கண்டிப்பாக இறந்துருப்பேன். நான் இந்த இடத்துல தோற்று போகக்கூடாது. நான் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்கணும். இதுதான் என்னுடைய முதல் படின்னு ஹீரோவும் நினைக்கிறான். இவன் எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லி வில்லனும் நினைக்கிறான். ஐயோ, இவன் இந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்? இது தேவையில்லாத ஒரு முயற்சி தான் சொல்லி யோசிராஜே நினைக்கிறாரு. ஹீரோ இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடிட்டுருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த போட்டி டாக் அட்டாக் பண்ணுற போட்டி தான். ஆனால் வில்லனவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோவும் இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். டாட்டா, பாய்.